ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நாம் இன்னும் சற்று நேரத்தில் இந்த ரிட்ரீட்டை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுதும் இதுக்கு அடுத்து அருமையான அக்கா அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள போவதில்லை. ஏன்னா எனக்கு தொண்டை என்ன ஆயிடுச்சு, தொண்டை கட்டிடுச்சு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த நாளிலே நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க? உங்கள் பட்டணத்தை என்ன பண்ணணும்? நீங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் இல்லையா? இப்போது சிம்சோன் தானே உங்கள் பேர்? சிம்சோன். ஆமாம். அவர் ஊழியத்துக்கு போய் ஒரு ஆத்மாவை என்ன பண்ணிட்டாரு? பிடிச்சிட்டு வந்துட்டார் இல்லையா? அப்போ நீங்கள் தினமும் ஒரு ஆத்மாவை பிடிக்கணும். ஒரு ஆத்மாவை நீங்கள் தினமும் பிடிக்கணும். கர்த்தருக்காக நம்ம பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவருக்கு அவர் வேலை தான் ஃபஸ்ட்டு முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வேலைக்கு அவர் பார்ப்பார் இல்லையா? சில நேரங்களில் அவர் ரொம்ப தன்னுடைய காரியத்தின் மேலே தான் அவர் ரொம்ப பாரமாக இருப்பார். நம்முடைய காரியத்து மேலே பாரமாக இருப்போம். நம்முடைய காரியெல்லாம் அவருக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு அது மலை போல தெரியும். நம்மதெல்லாம் அது அவருக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் இது ரத்தத்தை சிந்தினாரு, பாடுபட்டாரு இல்லையா? அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தாரு, அவ்வளோ வேதனைப்பட்டாரு. இன்றைக்கும் இயேசு அழுது கொண்டிருக்கிறார் இல்லையா? அழிந்து போகிற ஜனங்களுக்காக இயேசு அழுது கொண்டிருக்கிறார். பிதா குமாரன் ஒவ்வொரு நாளும் அவமதிக்கப்படும் போது அநேக தேசத்தாரால், அநேக அரசாங்கத்தினால் இயேசு கிறிஸ்துவை எல்லாரும் பரிகாசம் பண்ணும்போது பிதாவுக்கு என்ன அப்படின்னா, பூமியில வருகை அனுப்பணும், இந்த பூமி முழுவதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும், நித்திய ராஜ்யத்தை துவங்கணும்னு பிதாவுக்கு ரொம்ப வைராக்கியம் இருக்குது. அதை யார் தடுக்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்து தான் தடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் தாமதிக்கிறார். இன்னும் சிலர் வரணும், இன்னும் சிலர் வரணும், இன்னும் சிலர் வரணும். அப்போ நான் ஜீசஸ் கால்ஸ் வேலூருக்கு போயிருந்தேன். அந்த கடைசி நாள் கூட்டத்தெல்லாம் முடித்து விட்டு இரவு 8 மணிக்கு புறப்படுகிற நேரத்தில் அந்த இன்சார்ஜ், அந்த சிஸ்டர் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க, போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஜெபம் பண்ணும்போது ஒரு தரிசனத்தை பார்த்தேன். அந்த வேலூர் ஜீசஸ் கால்ஸில் அந்த பிரேயர் ஹாலில் இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். தரிசனத்தை பார்க்குறேன், இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அவர் யாராவது ஆத்துமாக்கள் வருவாங்க, நம்ம அவங்கள தொடலாம், நம்ம அவங்கள விடுவிக்கலாம், அவங்களுக்கு அற்புதம் செய்யலான்னு சொல்லி இரவு 8 மணிக்கு இயேசு உலாவி கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணாங்கன்னா, ஐயோ 8 மணி ஆயிடுச்சே அப்படின்னு வேகமாக போய் பூட்டெல்லாம் எடுத்து வேகமாக ஷட்டரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த ஸ்டாஃப் கிட்ட போய் சொல்கிறாரு, அம்மா கொஞ்சம் மூடாதம்மா, என் ஆத்துமாக்கள் வருவாங்க, ஒரு கொஞ்ச நேரம் பொறு, யாராவது வர்றாங்களா பார்ப்போம், யாராவது வர்றாங்களா பார்ப்போம். அவர் சொல்றது அந்த அம்மா காதில், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, காது உள்ளவன் வைப்பேன், சண்டே ஸ்கூல் வைப்பேன், உபவாச கூட்டம் வைப்பேன், இரவு ஜெபம் வைப்பேன், கேட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு கொடுத்துருவாரு. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஏரியாவில் நம்மளால வீடு வாங்க முடியாது, நம்ம எங்கேயாவது ஊரை விட்டு தள்ளி காட்டுக்குள்ள போய் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே வீடு கொடுக்க முடியும், சொந்த வீடு கொடுக்க முடியும். ஆனால் நம்ம எதுக்காக கேட்குறோம்? நமக்காக கேட்குறோம். அப்போ பாருங்க, அந்த மேல் படிக்கட்டில் உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அழுதார், அப்புறம் இறங்கி வந்தார், திரும்ப ஷட்டரை பார்த்தார், திரும்ப கீழே இறங்குற படியில் உட்கார்ந்து ஒரு குழந்தையை போல விம்மி விம்மி அழுதார் இல்லையா? இன்னைக்கு பாருங்க, சபைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அந்த 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆராதனை வேகமாக நடத்திட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய திண்டுக்கல் பூட்டிட்டு அதோடு அடுத்த வாரம் தான் திறக்கிறாங்க இல்லையா? ரயில்வே ஸ்டேஷன் திறந்தே கிடக்குது, ஏர்போர்ட் திறந்தே கிடக்குது, ஹோட்டல்ஸ் திறந்தே இருக்குது இல்லையா?
பிரைஸ்லாம். ஆனா பிரியமானவர்களே, யாரும் திறந்து வைக்க ரெடியா இல்லை. சபை எதுக்கு தெரியுமா ஆண்டவர் ஆரம்பிச்சாரு? அந்த பின்கோடை அந்த சபை ரூல் பண்ணணும். பின்கோடு தெரியுமா? பின்கோடு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க எந்த பின்கோடில் இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. பின்கோடு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு யூஸ் ஆகுதா இல்லையோ, ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்க பின்கோடு தான் உங்க எல்லை. உங்க பின்கோடு தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம். அதுல நீங்க தாழ்ந்து போறதும் உடைக்கப்பட்டு போறதும் ஒன்னும் இல்லாம போறதும் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த பின்கோடை ரூல் பண்றதும் உங்ககிட்ட தான் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பின்கோடை நீங்க ரூல் பண்ணணும். அந்த பின்கோட்ல மரணங்கள் நடக்கக்கூடாதுன்னு நீங்க கட்டளையிட்டு ஜெபிக்கணும். மர்டர் நடக்கக்கூடாது, ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது, ரேப் நடக்கக்கூடாது, சாராய கடை இருக்கக்கூடாது. நீங்க அந்த பின்கோடை ரூல் பண்ணணும். ஹல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாயிருக்கிறவன் அநேகத்திலும் உண்மையாயிருக்கிறான், அநேக பட்டணங்களை ஆளுகை செய்வான். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, அந்த ஒரு விடுதலையோடு கூட நம்ம இங்கிருந்து கடந்து செல்லணும். ஆகவே நீங்க அப்படியே இங்கிருந்து போக போக தூரம் போக போக என்ன தெரியுமா நினைப்பீங்க? 3 நாள் நல்லா இருந்துச்சு, இனிமே அதே பிரச்சனை அதே அப்படி நினைக்க கூடாது. எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆவியில வச்சிட்டாரு. ஹல்லேலூயா. ஆவியில உள்ள வச்சிட்டாரு. அதை மாம்ச கண்களால பார்க்கணும்னு நினைக்காதீங்க. ஆவியில இருக்குது உள்ளே. ஹல்லேலூயா. வல்லமை இருக்குது, கிருபை இருக்குது இல்லையா, பலன் இருக்குது, வார்த்தை இருக்குது, எல்லாம் ஆவியில வச்சிட்டாரு. அப்போ நீங்க சபைக்கு கர்த்தர் கொடுக்கிறது அதுதான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் சபை சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்போ கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வீடு, உங்களுக்கு கொடுக்கிற சுகம், உங்களுக்கு கொடுக்கிற ஜீவன், அது ஒரு ஜெப வீடாக இருக்கணும். 2 ஊழியம் தான் பரலோகம் அங்கீகரிக்கிறது. அடிக்கடி நான் சொல்றேன், ஒன்று ஜெப ஊழியம், இன்னொன்று ஆத்துமாதாய ஊழியம். ஜெபம் பண்ணணும், ஆத்துமாதாயம் செய்யணும், திரும்ப ஜெபம் பண்ணணும், ஆத்துமாதாயம் செய்யணும். இதுல நடுவில் ரிப்பன் கட்டுறேன், டெக்கரேஷன் பண்றேன்னா சோலி முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. சாத்தா உங்களுக்கு ஒரு வயிற்றுவலியை கொடுத்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவான் இல்லையா. அப்போ இந்த மெயினாக அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. யோசித்து பாருங்க, ஒரு கார்டு இன்விடேஷன் வந்தோடனே இது போகிறதுக்கு நமக்கு ஆவிக்குரியதில் தகுதியாக இருக்கான்னு பாருங்க இல்லையா. இல்லைன்னா போகாதீங்க. நான் ஆரம்ப நாட்களில் என் ஊழியத்தில் எங்கள் சபையில் உள்ளவங்க எல்லாரும் என்னை ரொம்ப நேசிப்பாங்க. சிஎஸ்ஐ சபையில் அவங்க வீடு கட்டுறதா இருந்தால் அவங்க ஹவுஸ் வார்மிங்க்கெலாம் என்ன பண்ணுவாங்க, என்னை கூப்பிடுவாங்க, பிரதர் ஒரு ஜெபம் பண்ணுங்க. நான் சொன்னேன், உங்கள் ரெவரண்ட் இருக்காரேமா அவங்கள கூப்பிடுங்க. அவர் வரமாட்டேன்ட்டாரு, நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரே நாளில் 3 வீட்டுக்கு ஹவுஸ் வார்மிங். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் ஒய்ஃப் கேட்டா, உங்களையே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, ஆமாம் போகிறேன். முதல் வீட்டில் ரிப்பன் கட் பண்ணியாச்சு, எல்லாம் கைத்தட்டி உள்ளே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது வீட்டில் ரிப்பன் கட் பண்ண போகிறேன், படிக்கட்டில் நின்றுட்டு இருக்கிறேன், ஒரு ஃப்ளாட்டு. ரிப்பன் கட் பண்ணும்போது ஆவியானவர் கேட்டார், உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னு கேட்டார். என்ன ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு உயர்வு கிடைச்சிருக்குது, ரெவரண்ட் பண்ண வேண்டிய வேலையை நான் பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னை இந்த ரிப்பன் கட் பண்ணலாம் நான் கூப்பிடலை, சாத்தானை கட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டேன். நீ எப்படியே ரிப்பன் கட் பண்ணிட்டு இருந்தனா சீக்கிரம் நீ டெய்லர் ஆயிடுவே அப்படின்னாரு. அப்புறம் பட்டன் தைக்க கூப்பிடுவான், ஜிப்பு தைக்க கூப்பிடுவான் இல்லையா. இதுக்காக உன்னை கூப்பிடல, இந்த வேலை வெட்டி இல்லாத வேலையெல்லாம் செய்தனா உன்னை தூக்கி எரிஞ்சிருவேன். ஹல்லேலூயா. உங்களே இல்லை, என்னைய சொன்னார். ஒரு அண்ணன் அப்படியே பார்க்குறாருக்கோ, இது எனக்கு பிரியமில்லாத காரியம்லாம் நீ செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. இப்போ எந்த ஊழியத்தை பார்த்து பிசாசு பயப்படுறதே இல்லை. ஒன்று கேக் கட் பண்ணுறாங்க, இல்லைன்னா பொன்னாடை போடுறாங்க. ஒரு அட்வென்ட் சர்ச் போயிருந்தேன், பெரிய மாலையை தூக்கிட்டு வந்தாங்க. நானும் ஏசப்பா படத்துக்கு போட போகிறாங்க, திரும்பி பார்த்தா சிலுவை தான் இருந்தது. பார்த்தா எனக்கு தான் போட கொண்டு வர்றாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு நிமிஷம் பொறுங்க, நான் இன்னும் சாகலை, நான் என் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு போகிறேன், நான் செத்தோன்னே எங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வரும், இந்த மாலையை கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ரிப்பன் கட் பண்ணுறது, பொன்னாடை போத்துறது, ஒரு கிராமத்துக்கு போனேன், சிஎஸ்சியில் கல்பாக்கத்தில் கூப்பிட்றாங்களே, சரி கிராம சபை, நம்ம போகலன்னா யார் போவான்னு கார் எடுத்துகிட்டு மாங்க நான் இங்கே போகிறேன்.
7 மணிக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், 7:30 கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், 8 மணிக்கு கொடுப்பாங்கன்னு நினைச்சேன், 8:30 கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். அப்போதான் செக்ரட்டரி வந்து வாசிக்கிறார், இந்த கன்வென்ஷனுக்கு உதவி ஆயிருந்த ஒரு சிலரை நாங்கள் கனப்படுத்த விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு 50 பேரை வாசித்தார். 50 பேருக்கு பொன்னாடை. ஹல்லேலூயா. உண்மையிலே 50 பேர் வாசித்தார். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அந்த ஊர்ல இருக்கிற 4 தெருநாய் முன்னாடி வந்து ஸ்டேஜ் கிட்ட நின்னுது கிரவுண்ட்ல. அதுக்கு மட்டும்தான் போத்தல, அந்த ஊர்ல எல்லாருக்கும் போத்தியாச்சு. அப்ப அந்த கன்வென்ஷன்ல எந்த ஒரு நீங்க போற இடம் மாறணும், நீங்க போற இடம் அசைக்கப்படணும், இல்லைன்னா உங்களே அசைச்சிருவான் பிசாசு. அப்புறம் பார்த்துக்கலாம்லாம் சொல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அடுத்த முறை வேற நான் ஃபாஸ்டிங்கோட போறேன் இல்லையா? நான் ஏன் சில நேரம் இப்படி கடினமா பேசுறேன் இல்லையா? ஒரு பிரதர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, உங்களுக்கு தெரியும், அவரு ஜாக்சன் பிரதர், காரோனியாலேருந்து பேசிட்டே இருந்தவர் சொன்னாரு, அங்க அண்ணா உங்க ஊழியத்துக்கு ஒரு பேர் வைக்கட்டுமான்னு கேட்டாரு. சரி வைங்க அப்படின்னு. எல்லாம் ஏசு அழைக்கிறார், ஏசு விடுவிக்கிறார்லாம் சொல்றாங்க, உங்க ஊழியத்துக்கு ஏசு அடிக்கிறாருன்னு பேர் வைக்கலாமா அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க அப்படின்னு. பிரியமானவர்களே, விழுப்புரத்துக்கு ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங் போறேன். நான் சில சாட்சிகளை சொல்லியிருப்பேன், புதிதாக வர்றவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். விழுப்புரம் ஜீசஸ் கால்ஸ் மீட்டிங்க்கு நான் போறேன். அந்த கல்யாண மண்டபத்துக்கு எதிரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட். கொஞ்சம் தள்ளி ஒரு குப்பமேடு இருக்குது. அதில் போய் காரை நல்லா ஓரமாக நிறுத்திட்டு லாக் பண்ணிட்டு அந்த கல்யாண மண்டபத்தில் ஏற போகிறேன். பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் செய்தி கொடுக்கணும். அப்போ ஆவியானவர் சொன்னார், திரும்பி பார் அப்படின்னார். நான் திரும்பி பார்த்தேன், அந்த பஸ் ஸ்டாண்டில் நூற்றுக்கணக்கான ஆத்துமாக்கள் அந்த மாலை இருட்டு நேரத்தில் இங்கும் அங்குமாக சோகமாக அவர்கள் அலைந்து கொண்டிருந்தார்கள். இப்போ ஆவியானவர் என்கிட்ட கேட்டாரு, இன்னைக்கு உன்னால விழுப்புரத்தை அசைக்க முடியுமான்னு கேட்டார். நான் இந்த கேள்வி எதிர்பார்க்கவே இல்லை. நான் இன்னொரு நாள் வந்து அசைக்க போறேன், நீ சொல்ல போறியான்னு கேட்டார். அதுவும் எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. திரும்ப சொன்னாரு, அப்ப இன்னைக்கு எதுக்கு நீ வந்தன்னு கேட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எதுக்கு? வேடிக்கை பார்க்க வந்தியா? விழுப்புரத்தை உன்னால இன்னைக்கு அசைக்க முடியுமா? நீ இன்னொரு நாள் வந்து அசைக்க போறியா? அப்படின்னா இன்னைக்கு நீ எதுக்கு வந்தேன்னு கேட்டார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த ரிட்ரீட்டுக்கு நீங்க எதுக்கு போனோன்னே தான் என்ன ஃபீட்பேக்லாம் வரும். அக்கா நீங்க அவரை போட்டிருக்க கூடாது, அண்ணன் நீங்க என்ன பண்ணிருக்க கூடாது, போட்டிருக்க கூடாது. அந்த 3ஆவது நாள் பூரி வச்சிங்கல்ல, சூப்பரா இருந்ததுக்கா. ஒண்ணுன்னா வரும், சட்னியில இது கம்மியா இருந்தது, இதுல எண்ணெய் கூட இருந்தது, அதுல இல்லையா. இப்ப நம்ம ரிட்ரீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோம்னா, இப்ப நீங்க வந்திருக்கிற எல்லாரும் வாஷிங் மிஷின். சாத்தான் என்ன பண்ண போறீங்க? துவைக்காதவங்க கூட பதில் சொல்றாங்க பாருங்க. துவைச்சி ஆமா அடிச்சு துவைக்கணும் அவனை. ஹல்லேலூயா. அடிச்சு துவைக்கணும். உங்க பார்த்தா பயப்படணும் அவன். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களை பார்த்து கணவன் மட்டும்தான் பயப்பட்டு இருந்தாரு. இன்னைக்கு புதுசா ஒரு ஆள் சேர்றாரு. அதோட யாரு? சாத்தான், இந்த உலகத்தின் அதிபதியாகிய சாத்தான். அதனால அதிகமா ஜெபத்துல தரித்திருங்க. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னொன்று கூட வெளிப்படுத்தின விசேஷம், அதிலே 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை யாராவது வாசிப்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. நீங்க உள்ள வரும்போது இந்த ரிட்ரீட்ல உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல அவர் இருந்தாரான்னு எனக்கு தெரியாது. இப்போ அவர் உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல வீற்றிருக்க போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? உங்க கவலை பாரத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க சிங்காசனத்தின் மேல் இயேசு வீற்றிருக்க விரும்புகிறார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் சொன்ன காரியம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வாசிங்க. என்றார். பின்னும் அவர்,
இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுடைய இருதயத்திலே இயேசு வீற்றிருந்தால் எல்லாம் புதிதாயிடும். நீங்க வீட்டுக்கு திரும்பி போறதுக்குள்ள எல்லாம் புதுசாயிரும். ஹல்லேலூயா. There is a new beginning, there is a new chance, there is a new hope, there is a new holiness. எல்லாம் புதிதாக போகிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னும் முந்தின வசனத்தை வாசிப்போம். எல்லாம் புதிதாகிறதுக்கு அங்க என்னதான் இருந்தது? அவர்களுடைய கண்ணீர் யாவையும். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை யார் துடைப்பா? உங்க கண்ணீரை கணவன் துடைக்காம இருந்திருக்கலாம், மனைவி துடைக்காம இருந்திருக்கலாம், பிள்ளைகள் துடைக்காம இருந்திருக்கலாம். உங்க கண்ணீரை யார் துடைப்பா? யாரெல்லாம் அழுகையோடு வந்தீங்களோ, நீங்க திரும்பி போகும்போது உங்க கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கும். உங்க கண்ணீரை தேவன் துடைப்பார். என்ன ஒரு மகிமையான காரியம், என்ன ஒரு மகிமையான காரியம். தேவன் கண்ணீரை துடைப்பார் இல்லையா? இந்த உலகத்துல மனிதர்கள் துடைக்கிறதுக்கு இல்லாம இருக்கலாம். ஏன் மனுஷங்க என்ன விசாரிக்கலன்னு கேட்கிறீங்களா? அவங்க துடைச்சா நல்லா இருக்காது. உங்க கண்ணீரை தேவன் துடைப்பார். உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை. இனி என்ன இல்லை? ஆத்தும மரணம். இனி ஆதி அன்பை விட்டு நீங்க திரும்ப மாட்டீங்க. இனி நீங்க விழுந்து போக மாட்டீங்க. இனி நீங்க கரைப்பட மாட்டீங்க. இனி நீங்க காயப்பட மாட்டீங்க. இனி மரணம் இல்லை. இனி மரணம் இல்லை. பிரியமானவர்களே, நான் வேறு ஒரு செய்தி எடுத்து வச்சிருந்தேன். இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும், சுருக்கமா முடிக்கலாம் அப்படின்னு. ஹல்லேலூயா. அந்த செய்தி இங்க இருந்து உட்கார்ந்தோடனே ஆண்டவர் மாத்திட்டார். இனி உங்க வாழ்க்கையில அழுகை இல்லை, மரணம் இல்லை. ஹல்லேலூயா. மரணம் இல்லைன்னா நான் சொல்ல வருகிறது, இனிமே ஜெபிக்க முடியல, உபவாசிக்க, ஆவிக்குரிய வாழ்க்கை இனி உங்களுக்கு செத்து போகாது. உங்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை. துக்கம் இல்லையா? நிறைய காரியம் நடைபெறாம தடைப்பட்டிருக்கிறது, நிறைய காரியம் தாமதமாகிறது. இன்றைக்கு ஒரு துக்கத்தோடு வந்தீங்களா? திரும்பி போங்க. இனி உங்களுக்கு துக்கம் இல்லை, துக்கம் இல்லை. நான் விசுவாசிக்கிறேன், இனி துக்கம் இல்லை. படிக்கிற பிள்ளைங்களுக்கு இனி துக்கம் இல்லை. வேலை செய்யற பிள்ளைங்களுக்கு இனி துக்கம் இல்லை. சகோதரிகள் சகோதரர்களுக்கு இனி துக்கம் இல்லை. ஊழியம் செய்கிறவர்களுக்கு இனி துக்கம் இல்லை. இனி துக்கம் இல்லை. அலறுதலும் இல்லை. அலறுதல் இல்லையா? ஏன் ஆண்டவரே எனக்கு இது இப்படி வந்தது? என் குடும்பத்தில் ஏன் ஆண்டவரே? எத்தனையோ பேருக்கு என் ஜெபத்தை கேட்டு விடுதலை தரீங்க, என்னால் வெளியே தலை காட்ட முடியல சொல்றீங்களா? நீங்க திரும்பி போங்க. உங்களுக்கு குடும்பத்தில் அலறுதல் இல்லை, அலறுதல் இல்லை. இதெல்லாம் என்ன மாதிரி வசனம் தெரியுமா? இதை நீங்க அப்படியே பிடிச்சுக்கணும். ஹல்லேலூயா. சம்பந்திகள் இருக்கீங்களா? யாராவது என்னைய மறைச்சு பார்க்காதீங்க. சம்பந்திகள் இருக்கீங்களா? இல்லையா? பொண்ணு கொடுத்து பொண்ணு இருக்கீங்களா? சம்பந்திகள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? முதல் நாள் இவங்க வாயை விட்டுருப்பாங்க, எங்க பொண்ணுக்கு நாங்க எல்லாம் செய்வோம் அப்படின்றாங்க. அவன் பிடிச்சிக்கிடுவான். யாரு? மாப்பிள்ளை வீட்டுக்காரன் பிடிச்சிக்கிடுவான். 10 வருஷம் கழிச்சு, அன்னைக்கு செய்வேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அந்த பால் குக்கரை வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல, என்ன பண்ணுவான்? செருப்பு கூட விட மாட்டான், எல்லாத்தையும் பிடிச்சி கேட்டு வாங்கிடுவான். கர்த்தர் எவ்வளவு பெரிய வசனம் சொல்றாரு. நம்ம என்ன பண்றோம்? ஏய், நடந்தா நடக்க, நடக்கலன்னா போது விடு. உலகத்தாண்டிருந்து நம்ம எல்லாத்தையும் மறக்காம என்ன பண்றோம்? கேட்டுவான். காலேபுடைய மகள் என்ன பண்றா? காலேப் இந்த நிலத்தெல்லாம் கொடுத்தோடனே புருஷன் வீட்டுக்கு அனுப்பி போகும்போது மகள் இறங்கி வர்றா. இறங்கி வந்து, டாடி அந்த பாக்கியெல்லாம் எப்போ தருவீங்க? சரி தான் ஒளிஞ்சு போய் இதோட என் பக்கமே வராதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரு. ஆனா ஏசப்பாட்ட என்ன பண்றது இல்லை, நம்ம கேட்டு வாங்குறது இல்லை. நீங்க அவரு உங்களே கேட்கிறாரா? இங்கே போ அங்கே போன்னு சொல்றாரா? நீங்க என்ன பண்ணோம்? இந்த வெளிப்படுத்தல் 21 சொன்னதெல்லாம் என்ன ஆச்சாண்டவரே? இப்ப என் கையில கொடுத்தாதான் நான் இப்ப போவேன். ஹல்லேலூயா. இனி அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை. யாரா வருத்தத்தோட வந்திருக்கிறீங்களா? இல்லையா? வருத்தத்தோட பிள்ளைங்களை வீட்டில் விட்டுட்டு சிறையிருப்ப, கடன் பாரம், யாரெல்லாம் வருத்தத்தோடு வந்தீங்க, இனி உங்களுக்கு வருத்தம் இல்லை.
ஹல்லேலூயா. இனி இந்த வருத்தம் இல்லை, உங்களுக்கு வருத்தம் இல்லை. முந்தினவைகள் யாவும் ஒளிந்து போயின. ஹல்லேலூயா. முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. ஹல்லேலூயா. முந்தினது எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஹல்லேலூயா. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். தெய்வ ஜனமே, அவ்வளவு அருமையான ஒரு தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை ஹல்லேலூயா கேட்டேன். இந்த நாளிலிருந்து பிதாவாகிய தேவன் பெரும் சத்தத்தோடு உங்களோடு பேச போகிறார். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். பெரும் சத்தத்தை நீ கேட்பாய். அக்கினி அக்கினி அக்கினி, இனி உன் வஸ்திரங்கள் அக்கினி எரிவதை நீ காண்பாய். பரலோகத்திலிருந்து உன்னுடைய வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற, காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற பெரும் சத்தத்தை நீ கேட்பாய். சாத்தான் உனக்கு விரோதமாக கர்ஜிக்க முடியாது. அவனுடைய எல்லா சத்தத்தையும் அடக்கும்படியான ஒரு பெரும் சத்தம். அரசாங்கங்கள், கட்சிகள் உனக்கு விரோதமாக சத்தமிட முடியாது. அதைவிட பெரிய சத்தம் பெரும் சத்தம், பெருமலையின் இரைச்சல் சத்தம். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் முழக்கமிடுவார், கர்த்தர் கர்ஜிப்பார், கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் வழக்காடுவார். பரலோகத்திலிருந்து உண்டான பெரும் சத்தத்தை நான் கேட்டேன். தெய்வ ஜனமே, இதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. இனி நீ டாக்டர்கள் சத்தத்தை கேட்க மாட்டேன். உன் உயிர் ஊசலாடன்னு எவனும் சொல்ல முடியாது. யாரும் உனக்கு மந்திரவாதம் வைக்க முடியாது. யாரும் பெல்லிசுனை வைக்க முடியாது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஜீசஸ் நேம், ஜீசஸ் நேம். பெரும் சத்தத்தை கேட்டேன். ஹல்லேலூயா. அந்த பெரும் சத்தம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? இதோ இந்த ரிட்ரீட்டுக்கு வந்த இந்த ஏழை ஜனங்கள், இந்த தாகமுள்ள ஜனங்கள், நான் நேசிக்கிறேன் ஆடுகள், இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. இனி கர்த்தர் உங்க கூட தான் தங்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும், யார் போன் வந்தாலும், எங்க வீட்டுக்கு ஒரு பெரிய கெஸ்ட் வந்திருக்காரு, நான் கொஞ்சம் வேலையா இருக்கிறேன், நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். எங்க வீட்டுல ஒரு ராஜாதி ராஜா வந்திருக்கிறார், அவரை நான் விசாரிக்கணும், அவருக்கு நான் மனவாட்டி, அவருக்கு நான் சீஷன், அவருக்கு நான் அப்போஸ்தலன், நான் அவரோட தான் இருக்கணும். அதனால இனிமே உங்ககிட்ட ரொம்ப என்னால பேச முடியாது. ஹல்லேலூயா. சாத்தானுக்கு போன் போட்டு சொல்லுங்க, இனிமே என் வீட்டு பக்கம் வர்ற வேலை வச்சுக்காத. ஹல்லேலூயா. இனிமே நீ சொல்ற பாவம் பயத்துக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய மாட்டேன். எங்க வீட்டுல ராஜாதி ராஜா வந்து என்னோட தங்க போகிறார். வியாதியே, பலவீனமே, மரண பயமே வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. வெளியே போ இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மாந்திரிக கட்டுகள், பில்லி சுனைத்திர ஆவிகள், மொபைல் போனுக்கு அடிமையா இருக்கிற ஆவிகள், எல்லா விதமான பாவத்துக்கு, ரகசிய பாவம், துணிகிற பாவம் உடைக்கப்படுவதாக. Fire in the name of Jesus. There is power in the blood of Jesus. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். இயேசு தம்முடைய ரத்தத்தினாலே உன் மீது அடையாளம் போடுகிறார், அடையாளம் போடுகிறார். இயேசுவின் ரத்தத்தினாலே முத்திரை, முத்திரை போடப்படுகிறது. தேவதூதர்கள் போடவில்லை, இயேசுவே போடுகிறார். இனி உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவெளிகளை தொடுகிறான். பெரும் சத்தத்தை கேட்டேன். தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷர்களிடத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களிடத்திலே அவர் வாசம் பண்ணுவார். இதுவரைக்கும் உங்களுக்குள்ள பாவம் வாசமாயிருந்தது. இருள், குழப்பங்கள், பலவிதமான பரிதவிப்பு, பலவிதமான பெருமூச்சின் சத்தம்,
எதோ உங்க உள்ளத்துல வாசம் பண்ணது, என்னென்னவோ குப்பைகள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன் உள்ளத்திலே நான் வாசம் பண்ணுவேன். அவர்களோட அவர் வாசம் பண்ணுவார். உன்னோடு இயேசு வாசம் பண்ணுவார். நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். தேவஜனமே, ஹல்லேலூயா. ஜீசஸ் கால்ஸ்ல வேலை செய்யும் போது என்னுடைய 20வது வயதுல சேர்ந்தேன். 35 வயது வரைக்கும், ஹல்லேலூயா, பிரியமானவர்களே, பயங்கரமான பிரஷர், பயங்கரமான நெருக்கம். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடையாது. காலையில் 6 மணிக்கு ஜீசஸ் கால் ஸ்கூல்ல போனேன்னா நைட்டு 1 மணியாக நான் வர்றதுக்கு. சோதனை மேலே சோதனை. எந்த டிபார்ட்மெண்ட்ல பிரச்சனைனாலும் என்கிட்ட தான் வந்து முடியும். பிரியமானவர்களே, என்னைக்கெல்லாம் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறனோ அன்னைக்கெல்லாம் போக முடியாதபடிக்கு உபத்திரம், வேதனை, கண்ணீர். ஏன் ஆண்டவரே என்று கேட்டேன் பல முறை. ஆண்டவரே, இதை என்னால் தாங்க முடியல, நான் செத்துடலாம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கணும்னா இதுதான் மகனே பாதை, இதுதான் பாதை. அப்பதான் நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பேன். உன்னை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஊழியம் செய்ய முடியாது, நீ ஐஸ்வர்யத்தோடு ஊழியம் செய்ய முடியாது, நீ வசதிகளோடு ஊழியம் செய்ய முடியாது. தெய்வ ஜனமே, அழுதேன். என்னை யாருமே புரிந்து கொள்ளல. இயேசு புரிந்து கொண்டார். உன்னை விசாரிக்கிறவர் இயேசு, உன்னை சுமக்கிறவர் இயேசு, உன்னை பாதுகாக்கிறவர் இயேசு, உன்னை உயர்த்துகிறவர் இயேசு. எத்தனையோ முறை போதும் கர்த்தாவே என்று சொன்னேன். கர்த்தர் கைவிடல. ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, உன்னோடு வாசம் பண்ண போகிறார், உன்னோடு உலாவ போகிறார். ஹல்லேலூயா. நீ தனிமையில இல்ல, இயேசு உன்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்கர்கள் ஒரு செவ்விந்திய கிராமத்தை முற்றுகை போட்டு அங்கிருந்து ஒரு சிறுமியை பிணைய கைதியாக பிடித்து கொண்டு வந்து அவளை சிறைச்சாலையில போட்டார்கள். அந்த தாயை இழந்த லிடியா அந்த ஜெயில ரொம்ப நாள் இருந்தா. திடீரென்று வந்த அமெரிக்க ஜனாதிபதி, புதிதாக வந்த ஜனாதிபதி அந்த செவ்விந்தியர்கள் எல்லாரையும் விடுதலையாக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது எல்லாரும் விடுதலை பண்ணும்படியாக ஒரு பெரிய மைதானத்துல அந்த கைதிகள் எல்லாம் நிற்க வைத்து அவருடைய குடும்பங்களுக்கெல்லாம், செவ்விந்திய கிராமத்துக்கெல்லாம் அவங்க ஆட்களை அனுப்பி, உங்க குடும்பத்தாரை வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னா எல்லாரும் வந்து அவங்களுடைய குடும்பத்தோட சேர்ந்துட்டாங்க. இந்த லிடியாவுக்கு யாருமே வரவே இல்லை. லிடியா அம்மாவை தேடுறா. அம்மாவுக்கு லிடியாவை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, லிடியாவுக்கு அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. 2 பேருடைய சரீரம் மாற்றப்பட்டது. அழுது சிறைச்சாலையில எல்லாம் மாற்றப்பட்டது. அமெரிக்க இந்த தளபதி வந்து கேட்டார், என் மகளே நீ அழுற, உன் குடும்பம் வரலையா? எங்க அம்மாவை காணோம் அழுதா. அப்ப அந்த தளபதி சொன்னாரு, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு பாட்டு நீ பாடு. அப்பொழுது அவளுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, நான் தனிமையில் இல்லை, இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற அந்த பாடலை அழுகையோடு பாடினாள். எல்லாரும் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அந்த பாட்டு முடிந்தவுடன் கூட்டத்திலே கடைசியில் இருந்து அதே பாட்டை அவங்க அம்மா பாடினார்கள். அவங்க அம்மாவை கண்டுபிடித்து விட்டாள். தேவ ஜனமே, இப்ப நீ திரும்பி போகும்போது நீ தனிமையில் இல்லை, இயேசு ராஜாதி ராஜா உன்னோடு வருகிறார், கர்த்தாதி கர்த்தர் உன்னோடு வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். இன்னைக்கு அவர் உன்னிடத்துல எதிர்பார்க்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? உன்னுடைய இருதயத்துல யார் உட்கார்ந்திருந்தா? இவ்வளவு நாள் நீ உட்கார்ந்திருந்தியா? உன் படிப்பு, உன் பெருமை, உன் ஸ்டேட்டஸ், யார் உட்கார்ந்திருக்கா உன் இருதயத்துல? மகளே, இயேசு கண்ணீரோடு கேட்கிறார், மகனே, உன் இருதயத்துல நான் உட்கார்ந்திருந்தா இனி நீ அழவே மாட்ட. நான் உட்கார்ந்திருந்தா உனக்கு மரண பயமே இருக்காது. நான் உட்கார்ந்திருந்தா
யாரும் இல்லை. நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு உண்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. உங்க இருதயத்துல இயேசுவை உட்கார சொல்லுங்க. உங்க சிங்காசனத்துல இயேசுவை உட்கார சொல்லுங்க. நம்முடைய மாம்சம், நம்முடைய ஹல்லேலூயா காரியம் எல்லாம் தோல்வியில முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு தோல்வியே கிடையாது. நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்களும் ஜெயிப்பீர்கள், நீங்களும் ஜெயிப்பீர்கள். தெய்வ ஜனமே, அந்த 4வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கிறேன். அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. உங்க ஜாதியை பத்தி வருத்தப்படாதீங்க. பரலோகத்துல ஜாதியே கிடையாது. பரலோகத்துல கணவன் மனைவிலாம் கிடையாது. அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருப்போம். எல்லாரும் இயேசுவை தவிர வேற யாரையுமே பார்க்க முடியாது. பரலோகம் முழுவதும் இயேசு 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 இயேசு. பரலோகத்துல இயேசுவை மாத்திரமே நாம் இரவும் பகலும் தரிசித்து கொண்டிருப்போம். தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். ஹல்லேலூயா. உங்களோட இதுவரைக்கும் போராட்டங்களும் குழப்பங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் தான் இருந்தது. இன்று முதல் தேவன் தாமே உங்களோடு இருப்பார், உங்களோடு இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தெய்வ ஜனமே, யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசியுங்கள். யோசுவா 8:1. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, உங்க சிங்காசனத்துல இயேசு கிறிஸ்து இருந்தால் நீ பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பாய். அவர் கட்டளையிடுகிறார், நீ பயப்படாதே. யோசுவாவே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீ பயந்து வந்திருக்கிறாய், திரும்பி போக நீ பயப்படுகிறாய். யோசுவாவே, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்துக்கு போ. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, ஹல்லேலூயா. யுத்த ஜனங்கள். இதுவரைக்கும் போராட்டம் வந்தா நம்ம அழுறோம், புலம்புறோம், சோர்ந்து போறோம், உடைந்து போறோம், எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமா உட்கார்ந்துடுறோம். இன்று முதல் நீங்க யுத்த ஜனங்கள். எந்த போராட்டம் வந்தாலும் அப்படியே முழங்கால் படிடுவீங்க. ஹல்லேலூயா. உனக்கு சம்பளம் வராதுன்றாங்களா, உடனே முழங்கால் படிடும். மதுரை TLC, அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் அந்த TLC சபையில் உபவாச கொடுத்து பேசினேன். அங்கே வந்த ஒரு சகோதரி சொன்னாங்க, எனக்கும் கணவருக்கும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ அந்த கணவரை நான் நிமிர்ந்து பார்க்கும்போது ஆவியானவர் சொன்னார், இவனை நான் வெளிநாட்டு கொண்டு போகிறேன், நீ சொல்லு அப்படின்னார். சகோதரனை, கர்த்தர் உன்னை வெளிநாட்டு கொண்டு போறார். அடுத்த மாசமே கர்த்தர் அவனை துபாய்க்கு கொண்டு போனார். ஹல்லேலூயா. அந்த மகள் ஃபோன் பண்ணா, ஐயா திடீர்னு எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஸ்கூல் பக்கத்திலே இருக்கு, கணவர் வெளிநாட்டில் இருக்காரு, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, பயமாக இருக்கு, வேற தூரமாக வீடு பார்த்தா நான் எப்படி பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். அந்த மகளை பார்த்து சொன்ன, நீ அழாத மகளே, பயப்படாமலும் கலங்காமலும் இரு. இதை விட பெரிய வீட்டை, இதை விட குறைந்த வாடகைக்கு இயேசு கொடுப்பார். சரியாக 3வது நாள் அவள் ஃபோன் பண்ணி சொன்னா, அண்ணே ஸ்கூலுக்கு 2 வீடு தாண்டி 3வது வீட்டிலேயே கர்த்தர் எனக்கு பெரிய வீட்டை கொடுத்தார். அட்வான்ஸ் குறைவு கம்மி, வாடகையும் 3000 ரூபாய் கம்மி, என்னால நம்ப முடியல. ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, ஜெபிக்கிறவர்கள் யுத்த ஜனங்கள். ஜெபிக்கிறவர்கள். ஜெபிக்காம நீ அழுதனா ஆண்டவர் கோபம் வரும். நீ ஜெபிச்சுட்டு வேணா அழு. ஹல்லேலூயா. அன்னாள் ஜெபிக்காமல் அழுது கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவளை சட்டையே பண்ணல, சும்மா அழ வேண்டிதான். அன்னாளுக்கு நம்ம அன்னாள் அல்ல, பழைய அன்னாள் அல்ல, நம்ம மறுரூபமாக்கப்பட்ட அன்னாள். 10ஆம் வசனத்துல 9ஆம் வசனத்துல 1 சாமுவேல் 1:9 எடுக்க வேண்டாம். அன்னாள் புசித்து குடித்து எழுந்தாள். இன்னைக்கு நீங்க எல்லாம் எழும்ப போறீங்க. எழும்பி உன்னை யார் யார் காயப்படுத்துறாங்களோ, யார் யார் உன்னை வெட்கப்படுத்துறாங்களோ அவர்களுக்கு முன்பதாக நீ ஜெயமடைய போகிறாய். அவர்களுக்கு முன்பதாக நீ உயரப் போகிறாய். அவர்களுக்கு முன்பதாக நீ கனப்படுத்தப்பட போகிறாய்.
அவர்களுக்கு முன்பாக நீ வாளாகாமல் தலையாக போகிறாய், கீழாகாமல் மேலாக போகிறாய். தேவஜனமே, எங்கெல்லாம் நீங்க அவமானப்பட்டீங்களோ, ஹல்லேலூயா, அன்னாள் புசித்து குடித்து எழுந்தாள், நேரடியாக தேவாலயத்துக்குள்ளே போனால். ஏற்கனவே இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். விசுவாசிகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும். எல்லா காரியமும் கர்த்தர்கிட்ட வந்து சேர்ந்துட்டோம்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலம் வேற. ஹல்லேலூயா. நம்ம இப்பதான் போய்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த அன்னாள் போன தேவாலயத்திலே நிறைய சவால்கள் இருந்தது, நிறைய சவால்கள். முதல் சவால், அன்னாள் ரெட்டிப்பாக அன்னாளை சிநேகித்தான் இல்லையா? இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கீங்க, உங்க மொபைல் உங்களை என்ன பண்ணுது? ரெட்டிப்பா சிநேகிக்குது. மொபைல் சொன்னது, என்னக்கா 2 நாளா என்னை எடுத்து பார்க்கவே இல்லை, இல்லைன்னா சார்ஜ் இறங்கிட்டான்னு பார்த்துட்டே இருப்பேன், இப்ப பார்க்கவே இல்லை இல்லையா? எல்கானா அப்படியே பிடிச்சு வச்சிருக்கேன் அண்ணால. 10 குமாரரை காட்டிலும் நானும் எனக்கு அதிகம் அல்லவா இல்லையா? நீ ஏன் சர்ச்சுக்குள்ள போற? நீ எப்பவுமே என் கூடவே இரு. யார் உங்களை அதிகமாக நேசிக்கிறார்களோ இயேசுவை தவிர உன்னால கனி கொடுக்க முடியாது. அண்ணால கர்ப்பம் தெரியாத காரணம் என்ன தெரியுமா? இந்த மிஸ்டர் எல்கானா தான். யாராவது உங்களை அதிகமா நேசிச்சாங்கன்னா நீ கனி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா இல்லையா? எல்கானாவுடைய ஒரு வஞ்சனை என்னன்னா, நீங்க கூட நினைக்கலாம், கணவன் மனைவி நேசித்தா அது என்னப்பா தப்பு இருக்கு? 2 மடங்கு நேசிக்க கூடாது, 1 மடங்கு நேசிக்கலாம். 2 மடங்கு நேசிச்சா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உடைச்சு விட்டுவாரு. ஹல்லேலூயா. என்னை விட உனக்கு வேறு யாருமே க்ளோஸா இருக்கக்கூடாது. சமாதானத்தை அல்ல பிரிவினை உண்டாக்கவே வந்தாரா? புதுசா யாராவது ஆள் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? அக்கா நல்லா இருக்கீங்களா, உங்க குரல் என்ன இப்படி இருக்கு, அப்படியே பேசிட்டே இருப்போம் இல்லையா? ஒரு வாரத்துல சண்டை வந்துடும். கரெக்டா? ஒரே வாரம் தான் சண்டை வந்துடும். அவன் என்ன பெரியவளா, உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, என்னை பத்தி அப்படி சொன்னீங்களாமே. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? அவர்தான் மாஸ்டர் டெய்லர். தேவையில்லாத துணியெல்லாம், தேவையில்லாத நூல் பிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு? தூக்கி கட் பண்ணி தூக்கி போடுறாரு. ஹல்லேலூயா. பிதா தாமே உங்களை என்ன பண்றாரு? நீங்க மாஸ்டர் டெய்லர் எங்கப்பா போட்டிருக்குன்னு கேட்காதீங்க. பிதா தாமே உங்களை என்ன எப்படி சுத்தம் பண்ணுவாரா? வெட்டி, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னை வெட்டி சுத்தம் பண்ணுவார். தேவையில்லாம உலக அன்புக்கு அடிமையா இருந்தீங்கன்னா பிதா தாமே உன்னை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் வெட்டி, பவுல வெட்டினாரு, இன்னும் கூட காயம் ஆறல. மாம்சத்துல என்ன கொடுக்கப்பட்டது? முள் கொடுக்கப்பட்டது. அந்த காயம் ஆறணும்னு ஜெபம் பண்ணாரு. அதெல்லாம் ஆறாது, என் கிருபை உனக்கு. ஆமா போ. ஹல்லேலூயா. பிதா வெட்டினா ஒண்ணுமே பண்ண முடியாது. தேவ ஜனமே, இந்த எல்கானா தான் முதல் ரீசன். அன்னாள் கனி கொடுக்க முடியாத காரணம் இந்த எல்கானா தான். அதெல்லாம் நீ கனி கொடுக்கலன்னு நான் தப்பாவே நினைக்க மாட்டேன். நீ தப்பா நினைக்க மாட்டேன், அவரு தப்பா நினைப்பாரு. கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு ஃப்ரிட்ஜில் வைக்கப்படுமா? எங்க போடப்படும்? அக்கினியிலே போடப்படும். எல்கானா ஒத்துப்பாரு கனி கொடுக்கலனா. உங்க பாஸ்டர் ஒத்துப்பாரு, கனி கொடுக்கலையா நீங்க வேணாம் சிஸ்டர், அதுக்கு தான் நான் இருக்கேன் அப்படின்னு. நானே சபையை நடத்திடுவேன். ஒவ்வொருவரும் கனி கொடுக்கணும். என்ன கனி தெரியுமா? உங்க சாட்சியை பார்த்து இன்னொருத்தர் வரணும். ஹல்லேலூயா. நீங்க போய் இயேசு நல்லவர், இயேசு நல்ல சொல்ல தேவையில்லை. உங்க ஜீவியமே இயேசு வெளிப்படுத்தணும், பிரதிபலிக்கணும். இந்த லைட் நான் இங்க இருக்கேன்னு சொல்லிட்டா இருக்கு இல்லையா? லைட் போட்டோன்னு எல்லாரும் என்ன பாருங்க, நான் நேற்றை விட பிரைட்டா இருக்கேன், நான் கேக்குதா? அது பாட்டுக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. லைட் எரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அங்க இருள். ஒரு நாள் அடையார் பேக்கரிக்கு என் மகனுக்கு பிரெட் வாங்குறதுக்காக நான் போயிருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். பிரெட் வாங்கும்போது நான் முதலாவது என்னைக்கு அந்த பிரெட் முடியுதுன்னு டேட்டு பார்ப்பேன். ஒரு வாரம் இருந்தால் உடனே வாங்கிடும். நான் பிரெட்டு டேட்டு டைம் எல்லாம் பார்த்துட்டு ரேட்டெல்லாம் பார்த்துட்டு எனக்கு தேவையான பிரெட்டை எடுத்துட்டு நான் அடுத்த கவுண்டருக்கு போயிட்டேன்.
ஒரு பிராமின் ஒருத்தர் வந்தார், மடி சார் கட்டிட்டு. ஒரு பிராமின், நல்ல ரிட்டையர்டு ஆஃபீஸர் வந்து பிரெட்டு எவ்வளோன்னு சொல்லி ஸ்டாஃப்கிட்ட கேட்டார். யாருமே அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. ஸ்டாஃப்லாம் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. இது எவ்வளவு, இது எவ்வளோன்னு கேட்டார். சரியாக யாரும் பதில் சொல்ல. அப்போ நான் கிட்ட போய், இது 40 ரூபா, வர சனிக்கிழமை வரைக்கும் இதுக்கு டேட் இருக்கு அப்படின்னு சொன்னேன். நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நம்ம நிலைமையை பாருங்க. பேக்கரியில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். எனக்கு ஏன் தெரியுமா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு பேக்கரியில் போய், எங்கள் விசுவாசி, எங்கள் ஜெபக்கூடத்துக்கு வர ஒரு விசுவாசி, நீ பேக்கரிக்கு வா, வீட்டில் சும்மா தானே இருக்க, கேக்கெலாம் எப்படி செய்கிறாங்க பாரு அப்படின்னு அவர் கூட சேர்ந்து நிறைய ஒர்க்கெல்லாம் பண்ணுவேன். கேக்கெலாம் எப்படி செய்கிறாங்க, எல்லா கேக்கையும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஹல்லேலூயா. நான் சாப்பிடாத கேக்கே கிடையாது. பொசட்டோ பிரதர்ஸ்னு மவுண்ட் ரோடில் இருந்தது, நல்ல பெரிய ஒரு பேக்கரி. அதனால நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார். நான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். திரும்ப ஏதோ ஒரு டவுட் கேட்டார். அந்த ஸ்டாஃப் வழக்கம் போல் பதில் சொல்லவே இல்லை. நான் திரும்பவும் போய் பதில் சொன்னேன். அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. அப்போ நான் வேற ரோவுக்கு போயிட்டேன், வேற ஷெல்ஃபுக்கு போயிட்டேன். அவர் அவர் அந்த பக்கம் போயிட்டார். திரும்ப என்னை தேடி வந்தார். உங்களை தேடி நிறைய பேர் வருவாங்க. ஹல்லேலூயா. என்னை தேடி வந்து என்கிட்ட வந்து, நீங்க கிறிஸ்தவலான்னு கேட்டார். ஆமா, நான் கிறிஸ்டியன் தான். நான் அப்பவுமே நினைச்சேன் நீங்க கண்டிப்பா கிறிஸ்தவலா தான் இருப்பேல் அப்படின்னு நான் நினைச்சேன். எங்க ஆத்துக்கு நீங்க வர்றீங்களா அப்படின்னு கேட்டாரு. எனக்கு என்ன பயம்னா, ஏற்கனவே திருச்சியில ஒரு ஆத்துல விழுந்து நான் அடிச்சுட்டு போயிட்டேன். என்ன குளிக்க கூப்பிடுறாரா எதுக்குன்னு தெரியல எனக்கு. அப்புறம் பார்த்தா வீட்டுக்கு கூப்பிட்டுருக்காரு. கண்டிப்பா நான் உங்க ஆத்துக்கு வர்றேன், நீங்க எல்லாம் உங்க சொந்தக்காரன் அத்திம்பேர் எல்லாரையும் கூப்பிட்டு வைங்கோ, நான் உங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சந்தோஷம் தெரியுமா? பிரெட் வாங்கினாரா இல்லையான்னு தெரியல, அவருக்கு இயேசுவே ஹல்லேலூயா சொல்லியாச்சு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உங்களை பார்த்து, ஏன்னா என்னை எல்கானா நேசிக்கல. எல்கானா நேசிக்காம இருந்தாதான் கர்த்தர் நேசிப்பார். அடுத்தது என்னன்னா, பெனினாள் அவளை குத்திட்டே இருப்பா. அதனால அண்ணாளுக்கு என்ன பண்ண முடியல, ஜெபிக்கவே முடியல, அழதான் முடிஞ்சது. இன்று முதல் இந்த ரெண்டுத்தையும் உதறி தள்ளிட்டு அண்ணாள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்க்காம நீங்க எழுந்திருக்கணும். ஆண்டவருக்கு சாக்கு போக்கு சொன்னாலே, டிஜே ஐயா வேற ஒரு 10 பேர்கிட்ட வேலையை கொடுப்பார். அவன் வந்து பயங்கரமா ரீல்லாம் சுத்துவான் இல்லையா. அங்கிள் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போயிருந்தா நான் அதை வாங்கியிருப்பேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவான். அவருக்கு அந்த கதையெல்லாம் சொன்னா சுத்தமா பிடிக்காது. அதனால நாங்க வேலை முடிஞ்சாதான் அவர்கிட்ட போவோம். இந்த கதை சொல்றதுக்கு அவர்கிட்ட நாங்க போகவே மாட்டோம். அதுக்கு நேரடியா சொல்லிடுவோம், அங்கிள் முடிச்சோடனே நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நேரடியா சொல்லிடுவோம். அங்கே போய் சொல்றது, கதை விடுறதெல்லாம் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. எந்த எம்டிக்கும் சாக்கு போக்கு சொன்னா, உங்க வீட்டில் ஒருத்தர் வேலைக்கு வச்சிருக்கீங்க, சமையலுக்கோ வீட்டு வேலைக்கோ வச்சிருக்கீங்க. அவங்க ஃபோன் பண்ணி, இந்த பஸ் டயர் வெடிச்சிருச்சு, எனக்கு இந்த 50 ரூபா காணாம போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? என் பிரச்சனை போதாது, நீ வேற ஏண்டி என் உயிரை வாங்குறேன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அதுக்கு பதிலா, அக்கா நிறைய போராட்டம், ஆனா உங்க வீட்டு வாசல்ல நான் வந்துட்டேன், இன்னைக்கு உங்க வீட்டில் வேலையை முடிக்காம போக மாட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஐயோ உத்தம உண்மையான ஊழியக்காரனை, சீக்கிரமா காலிங் பெல் அடி. சந்தோஷம் வரும் இல்லையா? அப்போ நான் டொயோட்டால ஒர்க் பண்ணும்போது எங்க எம்டி ரொம்ப டெரரா இருப்பார். எந்த ஒரு செலவையும் அவர்கிட்ட எடுத்துட்டு போனா ஒரு 10 கேள்வி கேட்பாரு. அந்த மேனேஜர் நொந்து நூலாயிருவான். அப்போ நான் எம்டியோட ஒய்ஃப் கிட்ட கேட்டேன், என்ன மேடம் நீங்க இப்படி இதை பண்ண அதை பண்ணுன்றீங்க, எம்டிட்ட போனால் சைன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படி இல்லை சுரேஷ், உனக்கு அந்த சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்கான்னு பார்ப்பாரு, நீ போல்டா பதில் சொல்றியான்னு பார்ப்பாரு. அவர் விளையாட்டுக்கு தான் அப்படி செய்யறாரு, நீ துணிஞ்சு பேசு அப்படின்னாங்க எம்டியோட ஒய்ஃப். இந்த எல்லா ஜிஎம்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் என்னன்னா, இவனை இன்னைக்கு கோத்து விடணும். எம்டி கிட்ட புதுசா சேர்ந்திருக்கான் இல்லையா, இவனை போயிட்டு எம்டி கிட்ட திட்டு வாங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஒன்று ரெடி பண்ணி வந்து, சார் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜிஎம்ஆலையும்
இந்த ஃபைல்ல கையெழுத்து வாங்க முடியல, நீங்க போய் எப்படியாவது புதுசா வந்திருக்கனால போட்டுருவாரு போங்க அப்படின்னாங்க. அந்த ஃபைலை படிச்சு பார்த்தேன். 500 kVA ஜென்செட்டு வாங்கி 20 வருஷம் ஆயிடுச்சு. அதை மாற்றணும். ப்ளூ ஸ்டார் ஏசி, ஷோரூமுக்கு போட்ட ஏசி வாங்கி 20 வருஷம் ஆயிடுச்சு, அதை மாற்றணும். இது ரெண்டும் சேர்ந்து செலவு 25 லட்சம் கிட்ட வருது. என்கிட்ட தலையில கட்டிட்டாங்க. நான் போனா என்னை 4வது மாடியிலேருந்து தள்ளி விட்டுருவாரு. அந்த மாதிரி எல்லாரையும் திட்டி இருக்கிறார். எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. நேராக போனேன். வாட் சுரேஷ் அப்படின்னாரு. உட்கார்ந்து நான் செய்த வேலை என்னென்ன சேவிங்ஸ்லாம் பண்ணமோ அதெல்லாம் சொன்னேன். சார், கண்ணா பின்னான்னு யூனிஃபார்மை கேட்டு கேட்டு வாங்குறாங்க சார், ரொம்ப விலை ஜாஸ்தியாது, செலவு ஜாஸ்தியாது சார், அதனால வருஷத்துக்கு 2 யூனிஃபார்ம் தான் சொல்லிட்டேன். ஐயோ, அப்போ என்ன பண்ணுறது கேட்டாங்கன்னா சம்பளத்தில் பிடிச்சலாம் சார். 3வது யூனிஃபார்ம் 4வது யூனிஃபார்ம்லாம் கேட்டால் என்ன பண்ணலாம்? இது வரைக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்டே இருந்தோம். இனிமேல் 2 யூனிஃபார்முக்கு மேலே வருஷத்துக்கு கேட்டால் சேலரியில் பிடிச்சலாம். மேன், இந்த மாதிரி யாருமே செய்யலப்பா, நீ செஞ்சுட்ட அப்படின்னாரு. அடுத்து சொன்னேன், லஞ்சுக்கு போகும்போது எல்லாம் ஃபேனு டியூப்லைட் எல்லாம் போட்டு போயிடறானுங்க சார், எல்லாத்தையும் செக்யூரிட்டி வச்சு ஆஃப் பண்ணிடுவோம், அவங்களே இனிமேல் ஆஃப் பண்ண சொல்லிட்டோம் சார் அப்படின்னு. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நான் பண்ண சேவிங்கு மாதம் ஒரு 10,000 20,000 தான் இருக்கும். வெரி குட் மேன், வெரி குட் மேன் அப்படின்னாரு. சார், ஒரு சின்ன சைன் வேணும்னு சொல்லி இந்த ஃபைலை நீட்டினேன். 20,000 ரூபாய் வேலையை முடிச்சுட்டு 25 லட்சம் ரூபாய் ஃபைலை நீட்டுறேன். சார், இது ஒரு பிரிங் வாட் இஸ் திஸ் சார்? இந்த ஜென்செட்டை மாற்றிலாம் சார், ரொம்ப பழசாயிடுச்சு. ஓகே யூ சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் சைன் போட்டார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்களோடு இருந்து உங்களை எல்லா சிக்கல்களுக்கும் போராட்டத்துக்கும் பெனினாலுக்கும் எல்கானாவுக்கும் உங்களை விலக்கி காத்து உங்களை எழும்ப பண்ணுவார். இது 2 சவாலா? 3வது சவால், ஏலியோட பிள்ளைங்களை தாண்டி தான் சர்ச்சுக்குள்ள போகணும். ஏலியோட பிள்ளைகள் எப்படி இருந்தாங்க? மகா மகா பாவிகளா இருந்தாரு இல்லையா? அவங்க எங்க இருக்காங்க? சர்ச்சில். எப்படி பிரதர் மகா பாவிங்க இருப்பாங்க? ஏதேன் தோட்டத்திலே வலுசற்பம் வந்தது, சர்ச்சுக்கு கண்டிப்பா வரும். நம்ம ஜாக்கிரதையா இல்லைன்னா அப்ப அந்த ஏலியோட பிள்ளைங்களை தாண்டி போறாங்க. எல்கானா அன்னாள் போறா. அதை தாண்டி ஒரு சவால் இருக்கு. யாரு? மதம் சொல்லி இல்லையா, தலைவர்கள் சொல்லி ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். அவன் பேர் என்ன? ஏலி. எலியாவா? ஏலி. ஏற்கனவே பாதி பேர் தூக்க கலக்கமா கேட்டிருக்காங்க. ஏலி. ஏலியும் தாண்டி 4 சவால்களையும் தாண்டி ஆல்டருக்கு போறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 4 இதுல தான் விசுவாசிங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. 4 இதுல தான். அவர் தான் ஜெபிக்க கூப்பிட்டாரு. நான் போனேன். இந்த பெண்கள் போய் பிரதர்ஸ் கிட்ட எல்லா கதையும் சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. எல்லா கதையும் நீங்க சொல்ல வேண்டிய இடம் எங்க தெரியுமா? எல்லா கதையும் பார்க்குற எல்லா ஊழியக்காரட்டையும் எல்லா கதையும் சொல்லாதீங்க இல்லையா? நீங்க சொல்ல வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதபடி தான். இதையும் தாண்டி போய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீர் வடித்து அன்னாள் பேசுகிறாள். ஹல்லேலூயா. அவள் கண்ணீர் எல்லாம் அங்கேதான் ஊற்றுகிறாள். அவளோடு கர்த்தர் வாசமாய் இருந்தார். இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து எங்க போ? ஆயி பட்டணத்துக்கு போ, யுத்த ஜனங்களை கூட்டி கொண்டு போ. அதுவரைக்கும் மாம்சத்துல யுத்தம் பண்ணின அன்னாள் அன்றிலிருந்து ஆவியில யுத்தம் பண்ண கற்றுக்கொண்டாள். யாருக்கெல்லாம் சொத்து தகராறு, வீட்டு பிரச்சனை, பண பிரச்சனை, வர வேண்டிய பணம், கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் மாம்சத்துல நீங்க ஜெயிக்கவே முடியாது. அன்னாள் தன்னுடைய பிரச்சனை எல்லாம் ஸ்பிரிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணா. ஹல்லேலூயா. உங்க பிரச்சனை எல்லாம் ஸ்பிரிட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸ்பிரிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது என்னது? யுத்த ஜனமா நீங்க மாறணும். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த சத்ரு ரொம்ப நாளா என் எல்லையில் இருக்கிறான், ரொம்ப நாள் அந்த வியாதி இருக்குது, ரொம்ப நாள் அந்த பலவீனம் இருக்குது, இதை ஆவியில மாற்றி நான் ஜெயம் எடுக்கிறேன். அவ்வளவுதான், அந்த பிரச்சனை அங்கிருந்து போயிடும். எல்லாத்தையும் மாத்தி ஆவியில போய் அழகான ஒரு ஜெபம் பண்றா. எப்பொழுதுமே ஜெபம் கேட்கப்படணும்னா அதோட சேர்ந்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லணும். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். உங்க பிரேயருக்கு உடனே ஆன்சர் வரணும். உங்க பிரேயரை பார்த்து கர்த்தர் அப்படியே மனதுருகணும்னா
நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அந்த பிரேயர்லயே சொல்லணும். அதுதான் ஊழியங்கள்லாம் என்ன மாத்திட்டாங்கன்னா, உனக்கு வேலை கிடைக்குமா, முதல் சம்பளத்தை என்ன பண்ண, அங்கிள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. முதல் சம்பளத்தை கர்த்தர் கொடுத்துரு. அவர் சம்பளத்துக்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இல்லை. அவர் என்ன தெரியுமா கேட்கிறாரு, நீ எனக்கு என்ன செய்வ. அதைத்தான் நம்ம காணிக்கையா மாத்திட்டோம். சோத்திர காணிக்க, வேற என்ன காணிக்க, நன்றி காணிக்க, ஸ்பெஷல் ஆஃபரிங், நிறைய ஆஃபரிங்க்கு பேரே இல்லையா, பயங்கரம். அப்ப பாருங்க, அவ என்ன தெரியுமா சொல்றா, எனக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை திரும்ப உமக்கே கொடுத்து விடுகிறேன். யாரெல்லாம் வீடு கேட்குறீங்களோ, எனக்கு ஒரு வீடு கொடுத்தா அந்த வீட்டை நீங்களே வச்சுக்கோங்க ஆண்டவரே. அதை ஜெப வீடா மாத்திருங்க, அதை பெதஸ்தாவா மாத்திருங்க, அதை கர்மேல் பர்வதமா மாத்திருங்க, அதை சீனாய் மலையா மாத்திருங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நமக்கு வீடு கொடுத்தா என்ன பண்றோம், என் வீடு நான் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், அவளாம் என்ன பண்றோம், ஹஸ்பண்ட் சொல்லிடுவோம் முந்தின நாளே, இங்க பாருங்க உங்க தங்கச்சி பால் காய்ச்சினோடனே நான் ஒரு டம்ளர் குடிப்பேன், குடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும், அவளாம் இங்க உட்காரக்கூடாது. அப்ப எப்படி வீடு கொடுப்பாரு இல்லையா? என்ன பண்ணோம், எனக்கு நீங்க வீடு கொடுத்தீங்கன்னா, எனக்கு நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா, எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலையோ எனக்கு ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா, எனக்கு ஒரு கர்ப்பத்தின் கனி கொடுத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், இப்போ 1 மணி நேரம் தான் ஜெபம் பண்ணுவேன், இனிமே நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இனிமே நான் 10 அதிகாரம் வாசிப்பேன், இனி வாரத்தில் 2 நாள் வாசிப்பேன் சொன்னீங்கன்னா அவர் இறங்கி வந்துருவார் இல்லையா? இதுதான் உள்ள போய் அன்னாள் செய்தார். சொன்ன உடனே கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை நினைத்தருளுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தருளி அவங்கள பார்த்து மனதுருக்கத்தோடு சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நீ எழுந்து யுத்த மனுஷர் யாவரையும் கூட்டிக் கொண்டு ஆயி பட்டணத்தின் கீழே போகாத பிரச்சனைகளுக்கெல்லாம் மேல நீ இருக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்கன்னா, பூமி எதிர்ச்சி வந்தோடனே எப்படி பில்டிங்லாம் இடிஞ்சு நம்ம மேல விழுந்து நம்ம அடியில பள்ளத்துல கிடக்கிறோம் இல்லையா? வயநாட்டுல பாத்தீங்களா எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டாங்க, எல்லாம் புதர்ல போய் மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள இந்த மோப்ப நாய் வச்சுதான் தேடினாங்க. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க பிரச்சனைக்கு அடியில கிடக்குறாங்க, சாகுற மாதிரி கிடக்குறாங்க. பிரச்சனைகளுக்கு மேல நம்ம நிற்கணும், அடியில போய் கிடக்க கூடாது, பிரச்சனைகளுக்கு மேல. சாத்தானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், நீ கொண்டு வந்தெல்லாம் பிரச்சனை மாதிரியே இல்லையப்பா, நான் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டே இருப்பேன், கிருபையினாலே நான் ஜெயிச்சுட்டே இருப்பேன், இயேசுவின் நாமத்தினாலே நீ இன்னும் எத்தனை டன் பிரச்சனை கொண்டு வந்தாலும் நான் ஜெயம் எடுப்பேன். ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து என்னோடு இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு முறுமுறுத்தீங்கன்னா ஜெயம் கிடைக்காது, ஸ்தோத்திரம் பண்ணீங்கன்னா தான் ஜெயம் கிடைக்கும் இல்லையா? ஜெயம் கொடுக்கும், நமக்கு எப்பொழுதும் ஜெயம் கொடுக்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆயி பட்டணத்தின் மேல் போ, இதோ ஆயின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே. இப்ப நீங்க திரும்பி போறீங்க, உங்க ஏரியால உங்க பட்டணத்துல இருக்கிற ஹல்லேலூயா துரைத்தனங்களையும் ஜனங்களையும் ஜாதிகளையும் அந்த பட்டணத்தையும் கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க போகிறார். உங்க சத்துருக்களை உங்க கையில ஒப்பு கொடுக்க போகிறார். உங்க வியாதி பலவீனங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் உங்க கையில ஒப்பு கொடுத்து உங்களுக்கு ஜெயம் எடுக்க வைக்க போகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலேயே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யோசுவாவை கர்த்தரே வந்து ஆறுதல் படுத்துறார். ஏன் இப்படி ஆறுதல் படுத்தினார் தெரியுமா? 7ஆம் அதிகாரத்துல பயங்கரமான தோல்வி வந்துச்சு அவங்களுக்கு. என்ன தோல்வி? சத்துருவை சரியா அவங்க அசஸ் பண்ணல. உங்களுக்கு வருகிற விரோதிய நீங்க சரியா கணிக்கணும் இல்லையா? செங்கல்பட்டுல ஊழியத்துல ஜெயம் எடுத்துட்டோன்றதுனால திருநெல்வேலியிலிருந்து ஜெயிப்போன்றதுக்கு கேரண்டி கிடையாது. இங்கே உள்ள சத்துருவை நீங்க கணக்கு சரியா பார்க்கணும், கால்குலேஷன் இல்லையா? ஒருவன் யுத்தத்துக்கு புறப்படும் போது என்ன பண்ணும், தன்னுடைய இருக்கிற ஆயுதங்கள் போர் வீரர்கள் எல்லாம் கரெக்டா இருக்காங்களான்னு பார்த்துக்கிட்டு போகணும். சும்மா அப்படியே போனா என்ன ஆகும், அடி செம்ம அடி வாங்கிட்டு வரும். நீங்க நிறைய பேர் காயத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் 7ஆம் அதிகாரத்தில் அவங்க செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? சிங்காசனத்துல யார் தெரியுமா இருந்தா? யோசுவா தான் இருந்தார், கர்த்தர் இல்லை, யோசுவா தான் இருந்தார். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் சொல்லுகிறது,
இல்லையா? யோசுவாக்கு எப்படி அந்த விடுதலை எல்லாம் கிடைச்சது? கர்த்தர் யோசுவாவோட இருந்தார், அவன் கீர்த்தி தேசமெங்கும். ஊழியத்துல சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் எப்போ போறாருன்னே நமக்கே தெரியாது. போனா கதை முடிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா, முடிஞ்சிருச்சு. சிம்சோனுடைய சிங்காசனத்திலிருந்து ஆவியானவர் போயிட்டாரு. அவன் கண்ணெல்லாம் புடுங்கி தூக்கி ஓரமா போட்டாங்க. சிங்காசனத்தில் அவர் இருந்தா தான் நீங்க ஜெயிப்பீங்க. இங்கே இல்லை, 7ஆம் அதிகாரத்துல இல்லை. ஏன் இல்லை? ஜாஷுவா தான் இங்க என்ன ஆயிடுச்சு, ஐடல் ஆயிட்டார். எங்க அண்ணன் ஜாஷுவா போனா ஜெயம் கிடைச்சிடும். ஹல்லேலூயா. ஜாஷுவா பார்க்காத யுத்தமா? ஏன்னா கீர்த்தி பிரசித்தமாயிடுச்சு, பாப்புலாரிட்டி, நிறைய ஃபாலோவர்ஸ், நிறைய லைக்ஸ் வந்துச்சுன்னா நீ நரகத்துக்கு சமீபமா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நிறைய ஃபாலோவர்ஸ் இல்லையா? கிறிஸ்தவங்க இன்னைக்கு போட்டி போட்டுட்டு பாட்டை ரெக்கார்ட் பண்றாங்க இல்லையா? ஒரு மகிமையின் மேகம் இல்லையா? அந்த பாடகர், நல்ல வர்ஷிப் லீடர் பாடுறாரு. எனக்கு அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் என்ன பயம்னா, இந்த மலையில எப்படி அவர் ஏறினாரு, அங்கிருந்து விழுந்துட போறாரோன்னு எனக்கு பயமாவே இருந்தது. அங்கே ஏறிட்டார் உச்சிக்கு. நானும் இமேஜின் பண்ணி பார்க்குறேன், ஹெலிகாப்டர்ல போயிருப்பாரா, இல்லை தவண்டு ஏறி இருப்பாரா, இல்லை அங்கே போய் அவனா கயிறு கட்டி இவரை இழுத்துருப்பானா, இவர் எப்படி இறங்க போறாரு இல்லையா? ரொம்ப நமக்கு மொட்டை மாடிக்கு போனாலே பயமா இருக்கு. அங்கே ஏறிட்டாரு, ஒரு மகிமையின் மேகம் இல்லையா? ஆனா பிரியமானவர்களே, அதுக்கு 1 மில்லியன் லைக் வந்துச்சா? உடனே இன்னொருத்த என்ன பட்டான், வாரும் ஐயா, அப்படி வாரும், கீழே வாரும். அதுல மியூசிக் வாசிக்கிறான். அவன் ஆம்பளையா பொம்பளையா நான் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளவே ட்ரம்ஸ் வாசிக்கிறான் ஒருத்தன். இவ்வளவு தூரம் முடி வச்சிருக்கான். இந்த பக்கம் திரும்பினா பொம்பளை மாதிரி இருக்கான், இந்த பக்கம் திரும்பினா ஆம்பளை மாதிரி இருக்கான். இவன் யாரா இருக்கும்னு யோசிக்கிற பாட்டு முடிஞ்சிருச்சு. வாருமையா இல்லையா? போட்டி போட்டுட்டு லைக்ஸ் தான் போதே ஒழிய இந்த பாட்டுல நான் ரட்சிக்கப்பட்டேன்னு யாராவது சொன்னானா? அப்புறம் என்ன கேக்குது? கர்த்தருடைய சத்தம் கேக்குதா, காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குதா? காட்டுப்புறாவின் சத்தம் கேக்குது. பாட்டை போட்டுட்டு நீ கொஞ்ச நேரம் பாருங்க, அந்த லேடி பாடிட்டு இருப்பாங்க, அவங்க தலைக்கு மேல எல்லாம் சாராய பாட்டெல்லாம் அப்படியே ஸ்டிக்கர் கூட பிக்காம தொங்கிட்டு இருக்கும். அந்த ஷூட்டிங்காகவே தொங்க விட்டுருக்காங்க. இப்போ அந்த ஒயின் ஷாப் சத்தம் கேக்குதா, காட்டுப்புற சத்தம்? இதுலலாம் எந்த விதமான ரட்சிப்பின் காரியமும் இல்லை. அதான் கர்த்தர் சொல்றாரு, நீ யுத்தம் பண்ற ஜனமா இருக்கணும். நீ பண்ற ஊழியத்துல சாத்தான் தோத்து போகணும், சாத்தான் வெட்கப்பட்டு போகணும், சாத்தான் சிதறடிக்கப்படணும், சாத்தான் தன்னுடைய எல்லா சுதந்திரத்தையும் எல்லா எல்லைகளையும் இழந்து போக வேண்டும். இந்த பாடல்கள் சாத்தான் பயப்பட மாட்டான். டிஜே செய்யாவும் சினிமா துறையிலிருந்து தான் கொண்டு வந்து வாசித்தார். நான் எல்லா ரெக்கார்டிங்கும் நேரில் இருந்து பார்த்துருக்குறேன். ஏன்னா ஸ்டுடியோவுக்கே கூப்பிடுவார். அந்த கேப் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கே அப்போல்லாம் ஃபோன்ஸ் பேசுறதுக்காக, கால் கனெக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிடுவார். ஸ்டுடியோவில் நானும் அந்த சவுண்ட் இன்ஜினியர் ரூமில் நான் உட்காந்துருப்பேன். டிஜே செய்யா ரெக்கார்டிங்கு, கல்யாணம்னு ஒரு வயலினிஸ்ட்டு, சக்தி விக்டரு, இன்னும் நிறைய சினிமாலேருந்து தபலிஸ்ட்டு, ஃப்ளூட்டிஸ்ட்டு எல்லாம் வருவாங்க. அவருடைய ஒரு சாங்கும் முடிஞ்சோடனே அந்த ரூம்ல அவங்க தேம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பாடுறவங்க தான் அழுறாங்க, மியூசிக் வாசிக்கிறவன் அழ மாட்டேங்கிறான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, ஊழியத்துல நிறைய வித்தியாசம் இருக்கு. நெகேமியாவிடத்துல ஜெபக்குறிப்பு கொடுக்க வந்தான் அனானி. அவன் அழல, ஜெபக்குறிப்பு கேட்ட நெகேமியா உட்கார்ந்து அழுதான் பாருங்க. பெரிய மாற்றம் எருசலேம்ல உண்டாயிடுச்சு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க எப்போ தேசத்துக்காக அழ போறீங்க? நீங்க எப்போ உங்க பட்டணங்களுக்காக அழ போறீங்க? நீங்க எப்போ உங்க பட்டணங்களுக்காக யுத்தம் பண்ண போறீங்க? இயேசுவின் ரத்தம் செய்யும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, என்றும் உள்ளது. நேரம் இல்லாதபடினாலே எல்லாம் புறப்பட்டு போறாங்க. ஏன் முதல் தடவை காயம் ஏற்பட்டது? யோசுவா தான் பெரிய தலைவரா இருந்தார். யோசுவா ஜனங்களை சரியா கால்குலேட் பண்ணல, எனிமீஸை சரியா கால்குலேட் பண்ண.
இவங்க அனுப்பின ஜனங்கள் போய் வேவு பார்த்துட்டு வர்றாங்க. எல்லாரும் போக தேவையில்லை, 2000-3000 பேர் போனா போதும், அங்க மொத்தமே 13,000 பேர் கூட இல்லை அப்படின்னு ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. யோசுவா அதை கிராஸ் செக் பண்ணாமையே, ஏன்னா பண்ண நேரம் இல்லை, டெய்லியும் ஒரே புகழ் மாலை வந்துகிட்டே இருக்கு, சிங்காசனத்துல கர்த்தர் இல்லை, எல்லாம் ஜாஷுவா 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 தான் பேசிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ஊழியத்துல மிக ஆபத்தானது. நான் சிறுகவும், இன்னைக்கு விசுவாசம் என்ன கான்செப்ட்ல வந்தா, நானும் பெருகணும், நீர் வேணா நீங்க பெருகிக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு சேர் போட்டு நீங்க உட்காந்துக்கோங்க. ஹோட்டலுக்கு போனா சொல்லுவோம் இல்லையா, இன்னொரு சேரை கொண்டு வந்தாங்க, நாங்க எல்லாம் குரூப்பா தான் ஒன்று சாப்பிட போறோம். அப்படிலாம் இயேசு பங்குலாம் போட மாட்டாரு. கொடுத்தா ஒரே சேர் ஃபுல்லா அவருக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. அவரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நான் என் பேர் வரட்டும், என் ஊழியத்து பேர் எல்லாரும் மனசுலையும் பதிய வைங்கன்னா இந்த கதையெல்லாம் நடக்காது. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஏன் தோல்வி அடைந்தது? 7ஆம் அதிகாரத்துல யோசுவா சரியா கணக்கு போடல இல்லையா. 3000 பேர் அனுப்புறான். அந்த 12,000 13,000 பேர் ஜனங்களுக்கு தப்பான கால்குலேஷன். சிங்காசனத்துல கர்த்தர் இல்லை, போன வேகத்திலேயே 36 பேர் வெட்டிட்டான். ஆயி பட்டணத்துல 36 பேர் வெட்டிட்டான். யோசுவா பகல் முழுவதும் தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்தான். யோசுவா என்ன தெரியுமா சொன்னா, கர்த்தர் மேலதான் பழிய போட்டான். கர்த்தர் சொன்னார், எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். ஹல்லேலூயா. பெருமென்ற பாவம், உலக இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இதனாலதான் தோல்வி அடைஞ்சாங்க. இப்ப 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு, எல்லாருமே யுத்த ஜனங்களா மாறணும். உங்க வீட்டுல தாய் தகப்பன் உடனே முழங்கால் படிட்டு ஜெபிச்சீங்கன்னா பிள்ளைகளும் எல்லா போராட்டத்துக்கும் ஜெபிக்க கற்றுக்கொள்வார்கள். என் மகன் என்ன என்கிட்ட கேட்டாலும், என்கிட்ட கேட்காதமா ஏசப்பாட்ட கேளு, அப்ப எப்படி எனக்கு தருவாருன்னு, நீ அங்கே கேட்டா போதும், அவர் எனக்கு சொல்லுவாரு அப்படின்னு. ஹல்லேலூயா. அவர் எனக்கு சொல்லுவார். 3 நாள் கழிச்சு வந்தான், டாடி ஜீசஸ் கிட்ட கேட்டேன், சைக்கிள் கேட்டேன், உங்களுக்கு சொன்னாரான்னு கேட்டான். எனக்கு இன்னும் சொல்லலை. எப்போ சொல்லுவாரு, ஏன் லேட் பண்றாரு அப்படின்னா, என்கிட்ட சொல்ற வரைக்கும் நீ கேட்டுட்டே இரு அப்படின்னு. 1 மாசம் கழிச்சு ஒரு நாள் காலையிலே ஆண்டவர் என்னோடு பேசினார். இன்னைக்கு நீ ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது நீ பாரிஸ்க்கு போய் அவனுக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்தார். ஆண்டவரே என்கிட்ட சொல்லிட்டீங்க, எங்க வீட்டு எஜமான் கிட்ட சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லையா? ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் வீட்டு எஜமானுடைய பார்வனுடைய கடினமான இருதயத்தை என்ன பண்ணாரு, உடைச்சு, அவன் நேரா ஸ்கூட்டர்ல ஏறும்போது சொல்றான், என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி பாரிஸ்க்கு போய் பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கிட்டு வந்துருவோங்கன்றான். நான் அதை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. சோத்ராண்டவரே சோத்ராண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா கல்லையும் உடைக்கிற தெய்வனே உமக்கு சோத்திரம். சாயங்காலம் சைக்கிள் வாங்கிட்டு வந்தோம். என் மகனுக்கு ஒரே சந்தோஷம், அப்படியே குதிக்கிறான், வானத்துக்கு பூமி குதிக்கிறான். எங்களே சட்டையே பண்ணல, தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இதுங்க 2 தண்டம் தம்மி பீஸு, நம்ம எங்கதான் கேட்கிறோம், இதுங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னியிலிருந்து திருமண காரியத்துக்கு ஜெபிச்சான், படிப்புக்கு ஜெபிச்சான், எல்லாமே ஜெபம் தான். நான் பெருமைக்காக சொல்லல, அவனை 5 வயதிலே ஜெபிக்க கற்றுக் கொடுத்தோம். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம அவன் ரூம் கதவே திறக்க மாட்டான். ஏன்னா அவங்க பிள்ளைகளை செல்லம் கொடுத்து வளைக்காதீங்க, ஜெபிக்க சொல்லி கொடுத்து வளங்க. எது கேட்டாலும் என்கிட்ட கேட்காது, அங்கே கேளு. நானே அவருடைய கிருபையில தான் நானே வாழ்றேன். தெய்வ ஜனமே, கர்த்தர் சொல்றாரு, நீ யுத்த ஜனமா இங்க இருந்து போனா நீ பழச்சிக்குவ, நீ யுத்தம் பண்ணி ஜெயிப்ப, நீ எல்லாம் உனக்கு தோல்வியே கிடையாது. யாரெல்லாம் பிரச்சனைகளை பார்த்து அழுவதை விட முழங்கால் படியிட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அதை சொல்றீங்களோ, உனக்கு ஜெயத்தின் மேல் ஜெயம். ஹல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை, கிருபையின் மேல் கிருபையை கர்த்தர் கட்டளையிடுவார். கடைசியாக அவங்க சரியா கால்குலேட் பண்ணாதனால 30,000 பேர் போக வேண்டிய இடத்துல 3,000 பேர் அனுப்பிச்சாங்க. கர்த்தர் 8ஆம் அதிகாரத்துல 30,000 யுத்த வீரர்களை கர்த்தர் எழுப்பினார். ஹல்லேலூயா. நீங்க ஒருத்தர் எத்தனை பேருக்கு சமானம்? 30,000 பேருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன்.
எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்களோ அத்தனை ஜனமா கர்த்தர் உங்களை மாத்துவார். நீங்க நான் 1,00,000 பேருக்கு சமானம் கூட நீங்க விசுவாசிக்கலாம் இல்லையா? அப்போ கேட்பாங்க, நேற்று நைட்டு என்னங்க உங்க வீடு ஃபுல்லாவே 1,00,000 பேர் இருந்தாங்கன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க மட்டும் தான் இருந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் பைபிள்ல ஆதாரங்கள் இருக்கிறது. அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும், ஆமா, நம்ம போய் கவர்மெண்ட் கிட்ட போய் பிச்சை எடுத்திருக்கிறோம். நாங்க மைனாரிட்டி, ஏதாவது மிச்ச மீதி இருந்தா போடுங்க, எங்களை எதுவும் பண்ணிடாதீங்க. நம்ம தான் மெஜாரிட்டி. இந்த லூசுங்களுக்கு அது தெரியல. அல்லேலூயா. உங்களே சொல்லல, எனக்கு தெரிஞ்சவங்களை சொல்ல, நம்ம தான் மெஜாரிட்டி. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கிறவனை அழைத்தார். இப்ப ஆபிரகாமுடைய சந்ததி தான் இங்க தேசங்களை தலைமையில தலை குட்டி வச்சு ஆளுகை செய்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் கர்த்தர் அழைத்தார். கர்த்தர் உங்க எல்லாரையும் அழைக்கிறார். நீங்க ஒருத்தரும் 30,000 பேருக்கு சமானம். அல்லேலூயா. யுத்தம் பண்ண போறாங்க. யோசுவா 25,000 பேரை முன்னாடி அனுப்பிட்டு 5,000 பேரை பதிவிட இருக்க வைத்தான். அல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல இரவு ஜெபிக்கணும். நம்ம பகல்ல ஜெபிக்கிறோம், இந்த மாதிரி கூட்டங்கள் வந்தா நல்லா உற்சாகமா இருக்கிறோம், ஜெபிக்கிறோம், நல்லா ஜெபிக்கணும். டிஜே சையாட்ட நான் கண்ணால பார்த்து சொல்றேன். தஞ்சாவூர்ல ஹோட்டல் பரிசுத்தத்துல அவரோட நான் தங்கி இருந்தேன். மதியானம் 2:30 மணிக்கு சென்னையிலிருந்து ஃபேக்ஸ் வருது, நீ போய் உடனே ஐயாட்ட கூடன்னு சொல்லி சென்னையிலேருந்து சொல்றாங்க. நான் நேரம் ஐயா ரூமுக்குள்ள போனா ஐயா முழங்கால் படிட்டு அபிஷேகத்துல நிறைந்து மதியானம் 2:30 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தவர் 5 மணி வரைக்கும் ஜெபிச்சுட்டே இருக்கிறார். நான் 3 தடவை ரூமுக்கு போய் பார்த்தேன், ஜெபம் நிக்கவே இல்லை. அப்படி அந்நிய பாஷையில கை தட்டி ஜெபிச்சுட்டே இருக்கிறார். நானும் முடிப்பாரு நான் நின்று பார்த்தேன், முடிக்கவே இல்லை. சாயங்காலம் 7:30 மணிக்கு மெசேஜில் சொல்றாரு, இன்று நான் மதியம் ஜெபித்து கொண்டிருக்கும் போது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், தேவனோடு நான் பேசினேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய சலாக்கியம் தெரியுமா? அவருடைய சரீரம் இங்க இருக்குது, அவர் பரலோகத்தில் இருக்கிறாரு. எனக்கு அந்த ரூம்ல நிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். யாரும் அந்த மாதிரி நேரம் உள்ள போக முடியாது. தேவ தூதர்கள் தடுத்துருவாங்க. தேவ தூதர்கள் யாரையும் அந்த ரூம்ல அலோவ் பண்ண மாட்டாங்க. கர்த்தர் என்ன அங்கே அனுப்பினார். நீங்க பதிவிட இருக்கிறவர்களா இருக்கணும். பதிவிட இருக்கிறதுனா என்ன? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பகல்லே தூங்குறீங்களே, நீங்க நைட் எப்படி விழிச்சிருப்பீங்கன்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு உங்களை பார்த்தா. விழித்திருந்து ஜெபியுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள் தான் அக்கினி உடையவர்கள். பகல்ல ஜெபிக்கிறவங்க சுவிசேஷ சொல்றவங்க, சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். இரவு முழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களுக்கு தான் பிசாசு பயப்படுவான். அல்லேலூயா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பார். வீட்டில் யாரையாவது தூக்கிட்டு போயிட்டு ஐசியூல போட்டுருவார். நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டு ஃபுல்லாக கொசுக்கடியில் நர்ஸுக்கிட்ட, என்ன எப்படி இருக்காங்க, இப்போ பிபி பரவாயில்லையா, இப்போ பல்ஸ் பரவாயில்லையா, இல்லை கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குன்ட்டு அது போயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், தொடர்ந்து கண்ணை கூட மூடாமல் விழிச்சிருக்கிறோம். அப்படி விழிச்சிருக்க போறீங்களா, இல்லை வீட்டில் ஜெபத்தில் விழிச்சிருக்க போறீங்களா? அவர் விழிச்சிருக்கணும் நம்மளை முடிவு பண்ணிட்டாருன்னா விழிச்சிருக்க வச்சிருவார். என்னைக்கு நல்லா தூங்கணும் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் ஜெபிக்க வைப்பார். இவங்க அக்கினி உடையவர்களாக அங்கே போறாங்க. 25,000 பேர் முன்னாடி போறாங்க. அவங்களை அப்படியே வெளியே கொண்டு வராங்க. ஆயி பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வராங்க. பதிவிருந்த 5,000 பேர்கிட்ட என்ன தெரியுமா இருந்தது? அக்கினி இருந்தது. இதுக்கு எத்தனை பேர் அந்த 5,000 பேரை மாற விரும்புறீங்க? அந்த 5,000 பேர் 30,000 பேர் விழிச்சிருக்க தேவையில்லை. பதிவு இருக்கிறதுக்கு 5,000 பேர் வேணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு 25,000 பேர் கூட்டம், பெரிய கூட்டம். யாரை கேட்டாலும் நான் ஊழியம் செய்யறேன்றாங்க, நல்லதுதான். ஆனா ஜெயம் இந்த 5,000 பேர்கிட்ட தான் ஜெயம் இருக்குது. இந்த 5,000 பேர்கிட்ட தான் ரகசியம் இருக்குது. அவங்க வெளியே வரும்போது இவங்க ஆயி பட்டணத்தை எழுந்து போய் கொளுத்தி விட்டார்கள். இன்னைக்கு கர்த்தர் இங்கிருந்து உன்னை அனுப்புகிறார். சாத்தானின் கோட்டைகள் எல்லாம் நீ எரிக்க போகிறாய். உன்னை எரித்த சாத்தானை இன்று முதல் நீ எரித்து 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 சுட்டெரித்து தள்ள போகிறாய். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அக்கினியாய் எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. ஆயி பட்டணத்தின் ராஜாவை உயிரோடு பிடித்தார்கள். யோசுவா அவனை பட்டை கருக்கினால வெட்டி போட்டான். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் இப்படிப்பட்டவர்களாக இங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டும். அதை தான் கர்த்தர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். பழைய காயங்கள், பழைய சத்துருக்கள், பழைய வேதனைகள், பழைய
பெருமைகள், மேட்டிமைகள். ஊழியத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ரொம்ப டேஞ்சரானது. மோசே விழுந்தது எக்ஸ்பீரியன்ஸால தான். கண்மலையோட பேச சொன்னாரு, இவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னது? கண்மலை அடிச்சுதான் எக்ஸ்பீரியன்ஸ். அடிக்கணுமான்னு சொல்லி அடிச்சிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை விலை செய்யும். இன்னைக்கு நிறைய சபைகள் தோல்வி அடைந்திருக்குது, ஊழியம் தோல்வி அடைந்து காரணம் என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் ஆவியானவர்கிட்ட கேட்கணும். அப்போ ஆவியானவர் சொல்றாரு, 25 பேர் முன்னாடி போங்க, 5000 பேர் அக்கினியை வச்சிருங்க அப்படின்றார். இன்றைக்கு உங்க குடும்பத்துல ஒருவராவது அக்கினி உடையவர்களாக இருக்கணும். இல்லைன்னா அந்த குடும்பம் கஷ்டம். சத்துருக்கள் மறுபடியும் உங்களை துரத்துவாங்க, நீங்க முன்னாடி ஓடிட்டே போகணும். ஆனா இப்போ அக்கினி உடையவர்கள் சத்துருக்களுடைய கோட்டைகள், சத்துருக்களுடைய சிங்காசனங்கள், சத்துருக்களுடைய ஆலைகள், எல்லைகள் எல்லாவற்றையும் சுட்டெரித்து போடும்படியாய் கர்த்தர் இங்கிருந்து உங்களை அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த அக்கினியை எனக்கு கொடுத்து அனுப்புங்கப்பா. யாரெல்லாம் ஹல்லேலூயா இப்படியாக நான் மாற வேண்டும், என் ஆயி பட்டணத்தின் ஹல்லேலூயா தோல்வியை கர்த்தர் ஜெயமாக மாற்றுவாரா என்று கேட்கிற மகனே, மகளே, கர்த்தர் உன்னை ஜெயத்தின் பிள்ளையாக, ஜெயத்தின் பாத்திரமாக, அக்கினியின் பாத்திரமாக இங்கிருந்து அனுப்ப போகிறார். உன்னுடைய தூப கலசத்துல அக்கினி போடப்படுகிறது, அக்கினி போடப்படுகிறது. 250 பேர் அன்னி அக்கினி எடுத்துக்கொண்டு மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக வந்தார்கள். அவங்க நினைச்சாங்க எல்லா அக்கினியும் ஒண்ணுதான் நினைச்சாங்க. மந்திரவாதிகள் நினைக்கிறாங்க வான்ட்டு இருக்கிற அக்கினி விட எங்க கிட்டே அக்கினி இருக்கு நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிறது அன்னி அக்கினி, உன்னிடத்துல இருக்கிறது பலிபீடத்தின் அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. ஹல்லேலூயா. அதம் பண்ணுகிற அக்கினி. ரகதலபலபா ஷிகதரபலபா. யாருக்கெல்லாம் அந்த அக்கினி வேணுமோ நீங்க எழுந்து நில்லுங்க. கர்த்தர் உன்னை அக்கினியாய் மாற்ற போகிறார், அக்கினியாய் மாற்ற போகிறார். சுடரொளி பட்டயமாக மாற்ற போகிறார், மின்னுகிற பட்டயமாக மாற்ற போகிறார். இனி உன்னிடத்துல பாவ சோதனைகள் வரும்போது, டெம்டேஷன் வரும் பொழுது இந்த அக்கினி வச்சு அந்த பாவத்தை நீ சுட்டெரி. உன் இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது, கொழுந்து விட்டு எரிகிறது. எம்மோர் சீஷருக்கு அக்கினியை வைத்தார், அக்கினியை வைத்தார். அன்றைய தினமே திரும்ப எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். அக்கினி, அக்கினி லிகதரபா ஷிகதுரபா. உன் தோல்வியிலிருந்து உன்னை ஜெயமாக மாற்றுகிறது அக்கினி. அக்கினி, 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 அக்கினி. தீ பந்தங்களை எடுத்துக்கொண்டு எல்லாரும் ஆயி பட்டணத்துக்குள்ள ஓடினார்கள். பட்டணம் முழுவதையும் தீ கொளுத்தி போட்டார்கள். இன்று முதல் இந்த அக்கினி உன்னுடைய பட்டணத்தை தீ கொளுத்தி போட போகிறது. சாத்தானுடைய ராஜ்யங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாக போகிறது. கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை, 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 விடுதலை. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ரகதன மரபா லேக்க மரபா ஷபா பாபா 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 லேக்க ரபா ஷிகதுரபா லபரபா ரேமா கபரா ஷேகா லசேகோபா ஆண்டவரே, அக்கினியை கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். அக்கினியை தாங்கப்பா, அக்கினியை தாங்கப்பா, அக்கினியை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. என்னன்னா உயர்த்தினத மன்னிங்க ஆண்டவரே, என்னன்னா மேன்மை பாராட்டினத மன்னிங்க, என்னுடைய அனுபவங்களை மன்னிங்க. ஒரு 30,000 பேருக்கு சமானம். யுத்தம் பண்ணவும் தெரியும், கொளுத்தி போடவும் தெரியும், எரிச்சு சுட்டரித்து போடவும் தெரியும். இன்றைக்கு 2 வல்லமைகளை கர்த்தர் உன்னிடத்திலே கொடுத்து அனுப்புகிறார். அவருடைய வசனங்கள் அக்கினியாய் உன்னிடத்திலிருந்து புறப்பட போகிறது. யுத்தம் பண்ணுகிற முழங்கால் வீரனாய் கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். ரேபா ஷபா லிகா தானா மாரே பேகாமா நசிகா தாராபாலா கரபலா பாச்சா. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை. ஃபயர் கஷேகா பாலசா லோரபா கமரபலபா. மகளே, உன்னை கர்த்தர் கூட்டி கொண்டு வந்ததே இந்த அக்கினியை கொடுக்கதான், இந்த அக்கினியை கொடுக்கதான். என்னிடத்துல கேட்டு பெற்று வாங்கிக்கொள். நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் உன் கண்களுக்கு கலிக்கமும் போட வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன்.
உன்னுடைய நிர்பாக்கியமுள்ள சூழ்நிலைகள், தரித்திரமுள்ள சூழ்நிலைகள், குருடான சூழ்நிலைகள் மாற்றப்படும். 7ஆம் அதிகாரத்தில் இருந்த தோல்வியை 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் அக்கினினாலே ஜெயம் கொடுத்தார். உன்னுடைய ஊழியத்திலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளுக்கு நடுவில் அக்கினினாலே உத்தரவு கொடுக்கிற தெய்வமே தெய்வம். இன்றைக்கு உன் ஊழியத்தில் அக்கினினாலே மறு உத்தரவு கொடுக்க போகிறார். ஃபயர், ஃபயர், ஃபயர். உன் கண்களில் அக்கினி, உன் இருதயத்தில் அக்கினி, உன் உதடுகளில் அக்கினி, உன் வாயிலே அக்கினி, உன் மகிமை 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 ரபா சிந்தனையிலே, எண்ணங்களிலே, நோக்கங்களிலே அக்கினி. ஃபயர்! ஷபபபபபபபபபபபபப ரிபஹந்தரமாஷிகதரபலபா. நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி, பரிசுத்த பூமி. ஃபயர் லெக்கரபஷிகதுரபலபா. அக்கினி மயமான நாவுகள் இப்பொழுது உன் மேல வருகிறது. அந்நிய பாஷையின் அடையாளம் வருகிறது. அக்கினி அபிஷேகம் வருகிறது. புதிதும் கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுகிறார். வல்லமை, வல்லமை. யாரும் வேடிக்கை பார்க்க வேணாம். உன் பாவங்கள் நீங்குகிறது, அடிமைத்தனங்கள் நீங்குகிறது, ஜென்ம சுவாபங்கள் நீங்குகிறது. There is power, there is power, there is power, there is power in the blood of Jesus, the blood of Jesus. கர்த்தர் உன்னை 30,000 பேருக்கு சமானமாக மாற்றுகிறார். ஜீசஸ், 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 ஜீசஸ். மகனே, உன்னை தாழ்த்து. அக்கினி, அக்கினி, அக்கினி. கர்த்தருடைய கரம் குறுகவில்லை. அவருடைய பலத்த கரம், ஓங்கிய புயம் உன்னை அக்கினியாய் மாற்றப் போகிறது. கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக மாற்றுகிறார். கர்த்தர் தம்முடைய ஹல்லேலூயா அக்கினி ஸ்தம்பத்தை உன் குடும்பத்திலும் உன் ஊழியத்திலும் கட்டளையிடுவார். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. உங்க சிங்காசனத்துல யாரை உட்கார வைக்க போறீங்க? என் சிங்காசனத்துல இயேசுதான் உட்காரணும். யாரெல்லாம் சொல்றீங்களோ கரங்களை உயர்த்தி, இயேசுவே என் இருதயத்துல வந்து உட்காரும் ஆண்டவரே, முந்தினவைகளை மாற்றும். எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். முந்தினவைகள் நினைக்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தர் ஜெப வாழ்க்கையை மாற்றுகிறார். உபவாச ஜீவியத்தை மாற்றுகிறார். உன் பேச்சை மாற்றுகிறார். உன் பார்வையை மாற்றுகிறார். உன் சிந்தனையை மாற்றுகிறார். உன் எண்ணங்களை மாற்றுகிறார். உனக்கு புதிய கிருபையை தருகிறார். புதிய பலத்தை தருகிறார். அக்கினியை தருகிறார். There is power. Hallelujah. 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 Hallelujah.